கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. கடைசியில் உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றைய தினத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs 2 chapter verse 6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பாவே உங்களுக்கு ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இன்னைக்கு அநேகர் எனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஞானம் இல்லையே, இந்த பிசினஸ் செய்யறதுக்கான ஞானம் இல்லையே, குடும்பம் நடத்துறதுக்கான ஞானம் இல்லையே, இந்த கடன் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது தெரியலையே, அதற்கு தேவையான ஒரு ஞானம் இல்லையோ, இப்படி என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஞானம்னா யாரு? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய சகல பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது. அப்பா தான் ஞானம், அவருக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. இப்போ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒன்று நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் அவங்ககிட்ட இருக்கணும், இருந்தால் தான் அவங்களால கொடுக்க முடியும். ஏசப்பா தான் ஞானம், ஞானம்தான் ஏசப்பா. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய சகல பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. அப்ப நீங்க அப்பாட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அப்பா ஞானத்தை தருவாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல 1 Corinthians 1:27 அப்பா சொல்றாங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா எனக்கு ஞானம் இல்லை, அப்பா என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்பா உங்களை பார்த்தா சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க அதிக ஞானமா இருக்கிற மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிகிற மாதிரி பேசுவாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்ற மாதிரி உங்களை மட்டம் தட்டி கொண்டு இருப்பாங்க. எங்க அப்பா அதான் அருமையா சொல்றாங்க, அந்த ஞானிகளை, தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நடந்து கொள்ளுகிற அந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஒண்ணுமே தெரியல நம்மளதான் அப்பா என்ன பண்றாங்க, தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. நான்லாம் அப்பாட்ட தான் சொல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, என்ன நீங்க நடத்துங்க. என்னைக்கு அப்பாவை ஏற்றுக்கொண்டனோ, இந்த வசனத்தை படித்தனோ, அன்னிலேருந்து கேட்குறேன், அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த பைத்தியமானவனை அப்ப தெரிந்து கொண்டாங்க. அநேகருக்கு ஞானத்தை சொல்றதுக்கான கிருபைகளை அப்பா கொடுத்தாங்க. 2005க்கு முன்பாக எனக்கு பைபிளை ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒன்றும் தெரியாத என்னை இன்று ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கான கிருபையில கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அப்பா தான் அந்த ஞானத்தை கொடுத்தாங்க. பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இன்று அப்பா உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து என்ன செய்ய போறாங்களாம், இவ்வளவு நாள் உங்களை பலமுள்ளவங்களை போல உங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வெட்கப்படுத்த போறாங்க. வெட்கப்படுத்தும்படி உங்களை, பலவீனமான உங்களை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னை நடத்துங்கன்னு கேட்ட உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களை புறக்கணித்திருக்கலாம். பலவீனப்பட்டவங்கன்னா யாரு? உங்களை புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், நீங்க கீழானவர்களா இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, உங்களை தான் அப்பா தெரிந்து கொண்டு இருக்காங்க. ஆபீஸ்லயா இருக்கலாம், உங்க ஸ்கூல்ல இருக்கலாம், உங்க காலேஜில் இருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களை மட்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல தான் அப்பா சொல்றாங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர்களை வெட்கப்படுத்தும்படி உங்களை அப்பா மகிமையாக நடத்த போறாங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Luke 21:15 உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்றார். காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமா யார் இருந்தாலும் சரி, உங்களை இவ்வளோ நாள் ஏற்கனவே சொன்னது போல் உங்களை மட்டம் தட்டி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிகிற மாதிரி பண்ணி கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களை எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறேன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவாங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 98ஆம் வசனம், Psalms 119:98 நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அப்பாவோட வார்த்தையை அதிகமாக படிக்கணும். நான் எப்பயும் சொல்றது அதுதான். அப்பாவோட வார்த்தையை நீங்க அதிகமாக படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதான், திருப்பி பாருங்க, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அப்போ நம்மளுடைய எதிரிகளை பார்க்கிலும் அதிக ஞானம் வேணும்னு என்ன பண்ணணும், பைபிள் அதிகமாக படிக்கணும், அப்பாவுடைய வார்த்தையை அதிகமாக
கவனமாக படிக்கணும். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. எப்பொழுதும் அந்த ஞானம் உங்க கூடயே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த ஞானம் உங்க கூட தான் இருக்கு. அதை கேட்கணும். அப்பாட்ட நீங்க கேட்கும்போது தருவார். சாலமோன் என்கிறவர் அப்பா கிட்ட ஞானத்தை கேட்டாங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 9 முதல் 13 வசனங்கள் நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. 1 Kings chapter 3 verse 9 to 13. சாலமோன் கேட்கிறாரு, எனக்கு 9ஆம் வசனத்துல ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி 9ஆம் வசனத்துல சொல்றாங்க. 10ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, நீ வேற ஒண்ணு கேட்காம அந்த ஞானத்தை ஏசப்பாவை நீ கேட்டதுனால அப்பாவோட வார்த்தை 10ஆம் வசனத்துல ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. நீங்க இன்னைக்கு எனக்கு அநேக காரியம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அது போகணும், இது போகணும், இந்த பிரச்சனை போகணும், அந்த பிரச்சனை போகணும்னு கேட்குறீங்க. இங்க சாலமோன் கேட்டால் நீங்க தான்ப்பா எனக்கு வேணும். ஞானம்னா ஏசப்பா நீங்க தான் எனக்கு வேணும். இன்னைக்கு நீங்களும் எனக்கு அந்த பிரச்சனை போகணும், இந்த பிரச்சனை போகணும்னு கேட்கறது நல்லது. ஆனா முதன்மையா எதை கேட்கணும்? ஏசப்பாவை கேட்கணும். இங்க பாருங்க, அந்த ஞானத்தை ஏசப்பாவை அவர் கேட்டதுனால அப்பா சொல்றான் 11ஆம் வசனம் பாருங்க, நீ நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, சத்ரு ராஜாக்கள்னா அநேக சத்துருக்கள் இருப்பாங்க, அடிக்கடி போர் வரும், யுத்தம் வரும், அவங்களோட உயிரை கூட நீ கேட்கல. இதெல்லாம் கேட்காததுனால 12ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, உன் வார்த்தைகளின்படி செய்தேன். இதெல்லாம் கேட்காம நீ என்ன கேட்டதுனால நீ என்ன விரும்பி கேட்டியோ உன் வார்த்தையின்படி நான் செய்தேன். செய்துட்டு சொல்றாங்க, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னாடி இருந்ததில்லை, உனக்கு பின்னாடி இருந்ததில்லைன்னு சொல்றாங்க. 13ஆம் வசனத்துல அவன் ஞானத்தை கேட்டான், ஏசப்பாவை கேட்டான். இங்க அப்பா எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. ஞானமும் உணர்வும் உனக்கு சரிசமமா யாரும் இல்லாத எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. 13ஆம் வசனத்தை பாருங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் கேட்கறது நல்லது. ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் ஏசப்பாவை நீங்க கேட்கும் பொழுது ஏசப்பாக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. அதனாலதான் முதல்ல நம்ம பார்த்தோம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாக சகல பொக்கிஷமும் அடங்கி இருக்கு. ஏசாயா 54:13 அப்பா சொல்லுவாங்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்பாவே உங்க பிள்ளைகளை நடத்துவாங்க. நீங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி நீங்க பார்த்து, அப்பா சொல்றாங்க, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 1:5, ஜேம்ஸ் 1:5 அப்பா சொல்றாங்க, யாராவது ஞானத்துல குறைவுள்ளவங்க தான் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்பா கிட்ட கேளுங்க, எனக்கு ஞானம் இல்லைப்பா, உங்களை தேடுறதுல எனக்கு குறைவு இருக்கு, நான் இன்னும் உங்களை அதிகமாக தேடணும், நான் இன்னும் பைபிள் அதிகமாக படிக்கணும். அப்பாவை கேட்கறதுன்னா என்னது? பைபிள் அதிகமாக நம்ம படிக்கணும். பைபிளை நம்ம எவ்வளோ அதிகமாக படிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள அப்பா ஞானத்தை தருவார். அந்த பைபிளில் தான் ஞானம் இருக்கு. நீங்க எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள அப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வைப்பார். உங்களுக்கு சத்துருவே இல்லாதபடி தேவன் அகற்றி போடுவார். அந்த ராஜாவுக்கு எவ்வளோ சத்துரு இருப்பாங்க, அந்த சத்துருவே வராதபடி அப்பா பாதுகாத்தார். சாலமோன் காலத்தில் அவ்வளோ யுத்தமே இல்லை, அப்பா சொன்னதை செய்தார். சாலமோனுக்கு இருக்கிற ஞானம் வேற யாருக்கும் கிடையாது. அவ்வளோ ஞானத்தை அப்பா கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க கேட்கும் பொழுது உங்களையும் அப்பா ஞானத்தினால் நிரப்ப போறாங்க. இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இப்பொழுதே ஞானத்தை தருகிறதுக்காக நன்றி. இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது அவன் கேளாத ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்ன தேவன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆம் தகப்பனே எனக்கு ஞானம் வேணும், எசப்பா எனக்கு நீங்க தான் வேணும்னு கேட்டுக்கொண்டு இருக்காங்கப்பா. நீங்க அவர்களுக்கு இப்ப என்ன தேவையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்களோ அந்த தேவைகளை சந்திக்கிறீர். அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் அப்பா நீங்க எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே இறங்கி கொண்டு இருக்கிறது நன்றி. கேன்சர் கட்டியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்போட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, அந்த கேன்சர் கட்டி இப்பொழுதே மறைகிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த நொடியே நீர் சுகத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. அதே போல எனக்கு தைராய்டு கட்டி இருக்கு, எனக்காக ஜெபிக்கலையேன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. இப்பொழுது அப்போட சுகமளிக்கும் வல்லமை இறங்கி அந்த தைராய்டு கட்டியை இல்லாமல் செய்கிறார். இப்பொழுதே அப்போட தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். தேங்க்யூ லார்ட். அதே போல இந்த பிரெயின்ல டியூமர் என்று சொல்லி
சொல்லியிருக்காங்க. அந்த கட்டி இன்று யார் யார் சரீரத்தில் எந்த பலவீனத்தோடு அந்த கட்டியோடு கூட இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லா கட்டிகள் இப்பொழுது மறைந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதும் அப்பா உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு பிரதர், நான் உட்கார்ற இடத்துல எனக்கு கட்டி இருக்கு, என்னால உட்கார முடியல, வலி தாங்க முடியலன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கான இப்பொழுதே இந்த நொடியை ஜெபிக்கிறதுனா இந்த கட்டி மறைந்து போகிறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய தழும்புகளால் இப்பொழுதே நீங்க சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக. அதே போல யார் யாரெல்லாம் ஐசியூல இருக்காங்க, டாக்டர் கைவிடப்பட்டான்னு வேதனையோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ இப்பொழுது அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டு இப்பொழுதே அந்த ஐசியூல இருந்து அப்பா வெளியே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி. தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. மறித்தே போயிருந்தாலும் இந்த சுகமளிக்கும் வல்லமை இறங்கி இப்பொழுது ஜீவன் இறங்குகிறதற்காக, இப்பொழுது சுகத்தை கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பன. அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிறந்ததிலிருந்து உறுப்பே இல்லை, இப்பொழுது அந்த உறுப்புகள் உண்டாகிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உண்டாகிறது. நீங்க சோதிச்சு பாருங்க. எஸ் லார்ட், இப்பொழுதே அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பன. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதுக்காய், குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பன். எனக்கு பிஸ்னஸ் சரியில்லையே, எனக்கு பிஸ்னஸில் ஒரே லாஸ் ஆகுதுன்னு வேதனையோடு பார்க்குறீங்க. நான் எவ்வளவோ ஐடியா பண்ணி பார்க்குறேன், அப்போ கூட எனக்கு நஷ்டம் வருது, கடனுக்கு மேலே கடன் ஆகுதுன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போது அப்பா உங்களுக்கு ஞானத்தை தருகிறார், தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து இப்பொழுதே அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் பிஸ்னஸ் பழையதை விட இன்னும் 100 மடங்கு அப்பா ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா தடைகளை உடை தருகிறதுக்காக நன்றி தகப்பன். பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பா அற்புதத்தை செய்கிறாங்க, ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்குறாங்க. அதே போல் குழந்தை இல்லையேன்னு வேதனையோடு கூட பார்க்குறீங்க. இப்பொழுதும் அந்த கர்ப்பத்தில் நீர் கட்டி போல் இருக்கிறதுன்னு டாக்டர் சொன்னதுனால, குழந்தை பிறக்காதுன்னு அந்த டாக்டர் சொன்னதுனால வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புள்ள கரம் தொடுகிறார், இந்த நொடியே சுகத்தை தருகிறார். அந்த கர்ப்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுது ஒட்டைக்கப்பட்டு போகிறதுக்காக நன்றி. உங்களுடைய தழும்புலால் இப்பொழுதே சுகத்தை தருகிறீர். உங்களுடைய தழும்புலால் இப்பொழுதே குழந்தை அந்த கர்ப்பத்தில் வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல் பிரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சேஃப் டெலிவரி கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறீங்க. என் குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்குது, என் குழந்தைக்கு அடிக்கடி வியாதி வருது, இப்படி பிள்ளைகளை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்ல, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார். நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது, அவர்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த பிசாசானவன் எப்படியாவது அவங்க போதை பழக்க வளர்த்துக்கு அடிமைப்படுத்தணும்னு பார்க்குறான். சிலர் பெற்றோர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, என் பிள்ளைகள் இந்த போதை வசூல அடிமையிட்டாங்க, விடுதலை வேணுமேனு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்குகிறதற்காக அந்த குடிவெறியின் ஆவிகள், அந்த போதை வஸ்துக்களை பழக்கப்படுகிற ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேனே சொன்னாம். இப்பொழுதே விடுதலை உண்டாகிறதுக்காக. அதே போல் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்தாப்பா ஆசீர்வதிப்பான். பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை எல்லோரையும் ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். இயேசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.